மரகதம்மாவுடைய குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பையன் ராஜுவோ சுத்த சோம்பேறி. மனைவி சுஜாவுக்கோ இத நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஒரு நாள் வீட்ல, யாப்பா ராஜு, இப்படி சோம்பேறித்தனமாவே வீட்லயே இருந்தா எப்படிப்பா? ஏதாவது வேலைக்கு போகலாம்ல. பணம் இல்லாம எப்படிப்பா குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு மரகதம்மா கேட்டதுக்கு, அம்மா, நான் என்னம்மா பண்ணுறது? நான் வேலைக்கு போகிற இடத்துல எல்லாம் என்னை கொஞ்ச நாளைக்கு தான் வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி என்னை வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க அப்படின்னு கவலையோட சொன்னா ராஜு. ஏங்க, நீங்க சுறுசுறுப்பா வேலை செஞ்சா எதுக்கு உங்களை வேலையை விட்டு அனுப்ப போறாங்க? உங்க சோம்பேறித்தனம் தான் இதுக்கு காரணம். அம்மா, அடுத்தவங்க கிட்ட வேலை செஞ்சா இப்படித்தான் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கம்மா. சொந்தமா ஏதாவது தொழில் தொடங்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு நீங்க தாம்மா எனக்கு பண உதவி பண்ணணும். யாப்பா ராஜு, ஏற்கனவே வியாபாரம் பண்றேன்னு சொல்லி கடனை வாங்கி கொடுத்தா அதை நஷ்டம் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கடனே இன்னும் அடைக்க முடியாம கிடக்குது. அதுக்குள்ள இன்னொரு வியாபாரம்னா என்னப்பா பண்ண முடியும்? நான் பணத்துக்கு எங்கப்பா போறது? அத்தை, இந்த முறை எந்த தவறும் நடக்காது. நானும் கூட இருந்து வியாபாரத்தை கவனிச்சுக்கிறேன். நீங்க என்ன நம்பி பணத்தை கொடுங்கத்த சுஜா அப்படின்னு கேட்கவும், மரகதம்மா அதை கேட்டு ஒரே யோசனையா இருந்தாங்க. மறுநாள் காலையில, ஏங்க, அம்மா என்ன நம்பிதான் பணத்தை கொடுத்துருக்காங்க. இந்த முறையாவது பணத்தை சரியா பயன்படுத்துங்க. இந்த வாட்டி எந்த தவறும் நடக்க கூடாது அப்படின்னு பணத்தை கொடுத்தா சுஜா. சுஜா, நீ என் கூடயே இருக்க போற. அப்படி இருக்கும் பொழுது என்ன தப்பு நடக்க போகுது? நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே இந்த வியாபாரத்தவே தொடங்க போறோம். சில நாட்களும் ஓடி போனது. ராஜுவும் சுஜாவும் பல வியாபாரத்தை ரோட்டு கடையில ஆரம்பிச்சாங்க. நல்ல உயர்தரமான பழங்களை வாங்கி விற்கவும் செய்தாங்க. ரோட்டு கடையில முதல் நாள் வியாபாரம் நல்லாவே போச்சு. இப்படியே நாட்களும் ஓடி போனது. ஒரு நாள் வீட்டுக்கு மரகதம்மாவுடைய தம்பி சுந்தரம் வந்தாரு. அக்கா, எப்படிக்கா இருக்க? ஆமா, புது வியாபாரம் ஏதோ தொடங்கியிருக்கீங்களாமே, என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படியெல்லாம் இல்ல சுந்தரம். ராஜுவுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. வேற வழி இல்லாம தான் இந்த வியாபாரத்தை வச்சு கொடுத்தேன். சுஜாவும் கூடவே இருந்து பாத்துக்கறான். அக்கா, இப்ப கூட நான் உங்க கடை வழியா தான் வந்தேன். ராஜுவை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்களே, இது எனக்கு நல்லதா படல. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இல்ல மாமா, இப்பெல்லாம் அவரு நல்லாவே வியாபாரத்தை பாத்துக்கிறாரு. நானும் என் வேலையை முடிச்சுக்கிட்டு கடைக்கு கிளம்ப போறேன். யாப்பா சுந்தரம், உன் பழக்கடையில ராஜுவை வேலைக்கு சேர்த்துக்கோன்னு கேட்டேன். அதுக்காக நீயும் ஏதோ கொஞ்ச நாள் அவனை வேலைக்கு வச்சுக்கிட்ட. அதுக்கப்புறம் ஏதோ குறை சொல்லி அவனை வேலையை விட்டு அனுப்பிச்சும் விட்டுட்டேன். அக்கா, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவனுக்கு நான் வேலை போட்டு கொடுத்தேன். என்ன பண்ணுனா, வேலைக்கு சேர்ந்து 4 நாள்லயே எனக்கு நஷ்டத்தை பண்ணிட்டு போயிட்டான். நல்ல வேலை நான் முழிச்சுக்கிட்டேன். நீங்களும் யோசிச்சு செயல்படுங்கக்கா, இல்லைனா போட்ட பணம் எதுவுமே திரும்பியே வராது அப்படின்னு எச்சரிச்சுட்டு போனாரு சுந்தரம். நாள் ரோட்டு கடையில, சுஜா, காலையிலிருந்து வியாபாரம் பார்த்தனால ரொம்ப அசதியா இருக்கு. நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரனே. சரிங்க, நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு வாங்க. அது வரைக்கும் நான் வியாபாரத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ராஜுவும் கிளம்பி போனான். வீட்டுக்கு போய் நல்லா மூக்கு மட்டும் தின்னுட்டு நல்லா தூங்கிட்டான் ராஜு. நேரமும் போனது. சாயந்தரமா கடைக்கு வந்தான் ராஜு. என்னங்க இது, அரை மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு இப்படி 4 மணி நேரம் கழிச்சு வரீங்களே, என்னால ஒத்தையா வியாபாரத்தை பார்த்துக்கவே முடியல. இல்ல சுஜா, சாப்பிட்டதும் வழக்கம் போல எனக்கு தூக்கம் வந்துருச்சு. அம்மா வீட்டில் இல்லாதனால அப்படியே தூங்கிட்டேன். ஏங்க, நாளையிலிருந்து நீங்க வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட வேண்டாம். நானே கடைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வியாபாரத்தை நீங்க கவனிச்சுட்டா மட்டும் போதும். அப்பதான் அத்தை கிட்ட இருந்த வாங்கின கடனை அடைக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி சுஜா மறுநாள்ல இருந்து சாப்பாட்டை கடைக்கே கொண்டு வந்தா. ஏங்க, இந்தாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டுட்டு வியாபாரத்தை பாருங்க. அத்தைக்கு உடம்பு ஏதோ முடியலையாம்.
ஏன் சுஜா, என்னாச்சு? அம்மா காலையில நல்லா தானே இருந்தாங்க. நல்லா தான் இருந்தாங்க. என்னன்னு தெரியலங்க. நான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுஜா அங்கிருந்து கிளம்பி போன. மதியம் நேரத்துல மார்க்கெட்ல ஆள் நடமாட்டம் இல்லாதனால ராஜு வழக்கம் போல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலாமே நினைச்சு மரத்துக்கடியில படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சான். நேரமும் ஓடி போனது. சாயங்கால நேரத்துல சுஜா வந்தா. ஏங்க, கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிங்க, இங்க பாருங்க, கடையையும் காணோம், கல்லாப்பெட்டியும் காணோம் அப்படின்னு அதிர்ச்சியோட சொன்னா சுஜா. ஐயோ சுஜா, என்ன இது? நம்ம கடை எங்க? காலையிலிருந்து வியாபாரம் பண்ண பணமெல்லாம் போச்சே அப்படின்னு சொல்லி தலையில அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்தான். ஏங்க, கொஞ்ச நேரம் தூங்காம கடைய பாத்துக்க முடியாதா? உங்க சோம்பேறித்தனத்தால தான் நம்ம மறுபடியும் நஷ்டமாயிட்டோம். அத்தைக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன் அப்படின்னு சுஜா புலம்ப ஆரம்பிச்சா. அப்போ மாமா சுந்தரம் அங்க வந்தாரு. ஏமா, நான் தான் அன்னைக்கே சொன்னனே, இவனை எல்லாம் நம்பி வியாபாரமெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. இப்ப பாரு, மறுபடியும் என் அக்கா தான் மனசு கஷ்டப்பட போறாங்க. மாமா, இப்ப என்ன பண்றதுனே தெரியல. நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் மாமா அப்படின்னு ராஜு வருத்தப்பட ஆரம்பிச்சான். சரி சரி, இன்னி வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு பங்களா வீட்டில் ஒரு தோட்ட வேலை காலியா இருக்கு. மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். ஆனா காலையில 6 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் வேலை அப்படின்னு மாமா சொல்லவும், மாமா, கண்டிப்பா செய்யறேன். என்னால ஏற்பட்ட நஷ்டத்தை நான் தான் கஷ்டப்பட்டு அடைக்கணும். நாளைக்கு என்ன அந்த வேலையில சேர்த்து விடுங்க மாமா அப்படின்னு கேட்கவும் சுஜாவுடைய மனசுலயும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. போக்குல ராஜுவே சுறுசுறுப்பா இருக்க பழகிட்டான். நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது. ராஜுவுக்கும் சம்பளமும் வந்தது. அத சந்தோஷமா வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தான். அம்மா, இந்தாங்கம்மா, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி முதல் சம்பளம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கொடுத்தான். யாப்பா ராஜு, இந்த வேலை கிடைச்சதுக்கு என் தம்பிக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவனாலதான் நீ இன்னைக்கு வேலை செஞ்சு முன்னுக்கு வந்திருக்க அப்படின்னு சுந்தரத்தை பத்தி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது சுந்தரமே வந்தாரு. அக்கா, என்னை மன்னிச்சிடுக்கா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னால தான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் யாருக்குமே ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்னப்பா சொல்ற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. அத்தை, அத நான் சொல்றேன். அன்னைக்கு மாமா வந்து நம்ம எச்சரிக்கை பண்ணும்போது நம்ம யாருமே அத பெருசா எடுத்துக்கல. அவரை நம்பி நம்ம வியாபாரத்தையும் ஆரம்பிச்சோம். ஆனா எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. அதுக்கு நானும் மாமாவும் சேர்ந்து ஒரு யோசனை செய்தோம். ஆமாக்கா, சுஜாவுடைய யோசனைப்படியே மறுநாள் கடையில இருக்கிற மொத்த சரக்கையும் நான் வண்டியில ஏத்திட்டு போயிட்டேன். ஆனா அது கூட தெரியாம நம்ம ராஜு தூங்கிக்கிட்டே இருந்தான். கடையில இருக்கிற பொருளெல்லாம் திருட்டு போயிருச்சு, நம்ம மீண்டும் நஷ்டமாயிட்டோம் அப்படின்னு அவன் தவற உணர ஆரம்பிச்சான். அத்தை, அதனால தான் அவரு முதல்ல வெளியில போய் வேலை செய்யட்டும், அப்பதான் அவரோட சோம்பேறித்தனம் போகும்னு சொல்லிட்டு அவரை தோட்ட வேலைக்கு சேர்த்து விட்டாரு மாமா. அப்படியா சுந்தரம்? அப்பா இல்லாத பையன் இப்படி பொறுப்பே இல்லாம ஆயிட்டானே நினைச்சேன். ஒரு அப்பாவா இருந்து அவன் செஞ்ச தப்ப உணர வச்ச அப்படின்னு மரகதம்மா சொல்லவும், ஏமா சுஜா, இந்தாமா உன் பழத்தை எல்லாம் வித்த காசு, உன் கல்லாப்பெட்டியில இருந்த காசும் இது கூடயே இருக்கு. இத வச்சுட்டு நீங்க புதுசா ஒரு பழக்கடைய ஆரம்பிங்க. ஆமா சுஜா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பழக்கடைய பார்த்துப்போம். ராஜு தோட்ட வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க மரகதம்மா. சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கையவே தடமாத்திடும். நல்ல பழக்கத்தை பழகிட்டோம்னா வாழ்க்கையில அடுத்தடுத்த படிக்கு போயிடலாம். மனைவி ராஜுக்கு வசதியா வாழணும்னு ஆசை. ஆனா கணவன் சேகரோ ஒரு ஏழை தொழிலாளி. ராஜியோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறுதா இல்லையான்னு இந்த கதையில பார்க்கலாம். ஏங்க, பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி புதுசா LED டிவி வாங்கியிருக்காங்க, நாமளும் வாங்கலாங்க அப்படின்னு ராஜி ஆசையோட சொன்னான். என்ன ராஜி பேசுற? நான் செய்யறதோ செக்யூரிட்டி வேலை. வர சம்பளத்துல வீட்டு வாடகை கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. இதுல LED டிவி எல்லாம் நம்ம வாங்க முடியுமா?
அப்படின்னு அழுத்து கொண்டே சொன்னான் சேகர். ஏங்க, வீட்ல பொழுது போகாம சும்மா எவ்வளவு நேரம்தான் செவத்தவே பார்த்துட்டு இருக்கிறது? டிவி பார்க்க கூட பக்கத்து வீட்டு மாமே வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு அப்படின்னு ராஜி ஆதங்கத்தை வெளிப்படுத்தினா. சரி சரி, அதுக்கு எதுக்கு கண்ணை கசக்கிற? இந்த மாசம் முடியாது, அடுத்த மாசம் இது பாப்போம் அப்படின்னு சேகர் சொல்லவும் ராஜிக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாமியார், யாமா ராஜி, அவனே கஷ்டத்துல இருக்கான், இந்த நேரத்துல போய் டிவி கேக்குறியேமா, இது நியாயமா அப்படின்னு மாமியார் மரகதம் சொல்லவே, நான் என்ன நகை நட்டா கேட்டேன்? ஒரு டிவி தானே கேட்டேன், அதுக்கு போய் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு புலம்பினா ராஜி. நான் உள்ளதத்தாமா சொன்னேன், நம்ம வீட்டு நிலவரத்தை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கமா அப்படின்னு அறிவுரை சொன்னாங்க மரகதம்மா. நாட்களும் ஓடிக்கொண்டே இருந்தது. சேகரும் ராஜியின் நச்சரிப்பால வட்டிக்கு கடன் வாங்கி எல்இடி டிவிய தவணையில வாங்கினான். அதுக்கப்புறம் ராஜி டெய்லியும் சீரியலை பார்த்துக்கிட்டு பொழுத கழிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ராஜி மார்க்கெட்டுக்கு போகும் வழியில அப்போ அவளுடைய ஃப்ரெண்டு சித்ராவை பார்த்தா. ஏ ராஜி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடி. நான் நல்லா இருக்கேன் சித்ரா. எங்க, எனக்கு வீட்லயே வேலை சரியா இருக்கு, அதிகமா வெளியே வரக்கூட மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்லவே, அப்படியா, சரி ராஜி, உன் ஃபோன் நம்பரை கொடு, நான் ஃப்ரீயா இருக்கும் பொழுதெல்லாம் உனக்கு கால் பண்றேன் அப்படின்னு சித்ரா ஃபோன் நம்பர் கேட்கவும் ராஜியோட முகம் மாறி போச்சு. சித்ரா, என்கிட்ட ஃபோன் இல்லடி. என்ன சொல்ற ராஜி, இந்த காலத்துல ஃபோன் இல்லையா? ஒவ்வொருத்தங்க வீட்லயும் 1க்கு 2 ஃபோன் வச்சிருக்காங்க. சரி, ஒண்ணு பண்ணு, என் கூட இப்ப வா. என் வீட்டுக்காரர் செல்போன் கடை தான் வச்சிருக்காரு, அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சித்ரா ராஜிய கூட்டிட்டு போனா. ராஜிக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போனையும் வாங்கி கொடுத்தான். ராஜி, இந்த போனை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிக்கோ, பணம் இப்ப தர வேண்டாம், 2 மாசத்துக்குள்ள கொடுத்தா போதும் அப்படின்னு சித்ரா தந்திரமாக பேசி ஒரு செல்போனையும் ராஜி தலையில கட்டிட்டா. ராஜியும் அந்த செல்போனை எடுத்துட்டு வீட்டுக்கு போனா. அன்னைக்கு சாயந்தரம் சேகர் வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அப்போ அந்த செல்போனை பார்த்தான். என்ன ராஜி இது, போன் புதுசா இருக்கே, யாரோடது? ஆமாங்க, என் ஃப்ரெண்டு செல்போன் கடை வச்சிருக்கா, என்ன வாங்கிக்கோன்னு ரொம்ப வற்புறுத்தினா, அதுதான் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த மாமியார் மரகதம், என்னம்மா நீ, உன் ஃப்ரெண்டு கடை வச்சிருந்தா அனாவசியமா இந்த போனை வாங்கணுமா என்ன? அத்தை, அனாவசியமா எல்லாம் ஒன்னும் வாங்கல, உடம்பு சரியில்லாத என் அம்மா கிட்ட டெய்லியும் பேசுறதுக்காகத்தான் இந்த வாங்கினேன் அப்படின்னு ராஜி ஏதோ காரணத்தை சொன்னான். என்ன ராஜி நீ, இது தேவையில்லாத கடன் தானே? ஏங்க, இந்த கடனை ஒன்றும் நீங்க இப்ப தர வேண்டாம், என் ஃப்ரெண்டு 2 மாசம் கழிச்சு கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஏதோ சொல்லி சேகரோடைய வாயை அடைச்சான். செல்போன் வாங்கினதுக்கு அப்புறம் சித்ராவிடம் டெய்லியும் போன்ல பேச ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ரீல்ஸ் பாக்குறதும் ஃபேஸ்புக்க பாக்குறதும்னு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் ஒரு நாள் மக பவித்ரா, அப்பா, எங்க காலேஜ்ல ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அதுக்கு லேப்டாப் வேணும்பா அப்படின்னு மக பவித்ரா கேட்கவும், என்னம்மா சொல்ற, திடீர்னு லேப்டாப் கேட்டா நான் எங்க போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு இன்னும் 2 நாள்ல லேப்டாப் வேணும், நான் ப்ராஜெக்ட் ஒர்க் அதில் தான் பண்ணி காட்டணும், அப்படி இல்லைன்னா எக்ஸாம்ல மார்க் கம்மி ஆயிடும் அப்படின்னு பவித்ரா கவலையோட சொல்லவும், வேற வழி தெரியாத சேகர் வீட்டு வாடகைக்காக வைத்திருந்த பணத்தை முன்பணமா கொடுத்து லேப்டாப்பையும் வாங்கி கொடுத்தான். நாட்களும் ஓடியது, மாசம் இன்ஸ்டால்மெண்ட் தேதியும் வந்துச்சு. ஏங்க, இன்னைக்கு டிவி வாங்கினதுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும், ஞாபகம் இருக்கல்ல, எப்படியாச்சும் கட்டிடுங்க அப்படின்னு அதிகாரமா சொன்னா ராஜி. இப்போ என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல ராஜி,
இருக்கிற பணத்தை கூட லேப்டாப்க்கு முன்பணமா கொடுத்துட்டேன். 2 நாளைக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சேகர் கோவமா சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போனான். சேகருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்காக 2-3 பேத்துக்கிட்ட கேட்டான். அன்னைக்கு சாயந்தரம் ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு வந்தாரு. எப்பா சேகரு, இன்னும் வீட்டு வாடகையை காணோம். தேதி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார், அடுத்த வாரம் தந்துடுறேன். என்னது, அடுத்த வாரம் கொடுக்கறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளைக்கு விடிஞ்சதும் பணம் வந்தே ஆகணும், இல்லைனா வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு திட்டிட்டு அங்கிருந்து போனாரு ஹவுஸ் ஓனர். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது சேகருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. கடன் அவன் கழுத்தை நெரிச்சுது. அதுக்கப்புறம் பகல் டைம்ல செக்யூரிட்டி வேலையாகவும் இரவு நேரத்துல ஃபுட் டெலிவரி வேலையும் பார்த்தான். ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போகும் வழியில சித்ரா ராஜிய பார்த்தா. என்ன ராஜி, கண்டும் காணாத மாதிரி போற? இல்ல சித்ரா, அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. நான் உன்ன பார்க்கல, ஏதோ யோசனையில போனேன். ஏன் சொல்ல மாட்ட? உனக்கு இறக்கப்பட்டு பாவம் பார்த்து போனா போகுதேன்னு செல்போனை தவணையில வாங்கி கொடுத்தனே, அதுக்கான தவணைய கட்டினியா என்ன? இல்ல சித்ரா, கோச்சுக்காத, கொஞ்சம் பண நெருக்கடி, அதனால தான். பண கஷ்டம் இருக்கிறவளுக்கு எதுக்கு ஆண்ட்ராய்டு போன் மேல எல்லாம் ஆசை? நீ ஒழுங்கா கட்டுவேன்னு தான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி தவணைக்கு வாங்கி கொடுத்தேன். மார்க்கெட்ல வச்சு சித்ரா ராஜிய ரொம்ப அவமானப்படுத்தினா. ராஜி அவமானம் தாங்க முடியாம கோவமா வீட்டுக்கு வந்தா. என்ன ராஜி, முகமெல்லாம் வாடி கிடக்கு? நான் செல்போனுக்கு பணம் கட்டணும்னு சொன்னேன்ல, அவர் இன்னும் பணம் தரவே இல்ல. ஏமா, அவன் தான் பண கஷ்டத்துல இருக்கான், நீதான் தேவையே இல்லாம செலவு வச்சுக்கிட்டு இருக்க. ஆமா, செல்போன் வாங்கினது உங்களுக்கு பெரிய செலவா ஆயிடுச்சு. மத்தவங்க மாதிரி புடவை வேணும், நகை வேணும் நான் கேட்டேன். எங்க அம்மா கூட பேசுறதுக்கு ஒரு போன் வாங்கினது தப்பா? அப்படின்னு அழுது கொண்டே பேசினா ராஜி. அப்போ உள்ள இருந்து சேகர் வந்தான். கடனை வாங்கிட்டு கட்டலைனா இப்படித்தான் அவமானப்படுத்துவாங்க. கடன் நட்பை முறிக்கும், அது உனக்கு தெரியாதா? ஏங்க, நான் உங்ககிட்ட புத்திமதி எல்லாம் கேட்கல, பணம் தான் கேட்டேன். கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்டா ராஜி. சேகரும் பணத்துக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போய் நின்னான். கடன் பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்ததால ஃபுட் டெலிவரி பண்ற இடத்துல எக்ஸ்ட்ரா காசு வாங்கி அதிகமா கமிஷன் அடிக்கவும் ஆரம்பிச்சான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஃபுட் டெலிவரி பண்ணும் ஆபீஸ்ல மேனேஜர், சேகர், உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. தேவையில்லாம கஸ்டமர் கிட்ட எல்லாம் எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறேன்னு. உன்னால என் கம்பெனி பேரே கெட்டு போச்சு. இனி நீ இங்க வேலைக்கே வர வேண்டாம் அப்படின்னு ஃபுட் டெலிவரி மேனேஜர் சேகரை திட்டி வெளியவும் அனுப்பிச்சிட்டாரு. சேகர் வாடிய முகத்தோடு வழக்கமா செய்யற செக்யூரிட்டி வேலைக்கு வந்தான். இரவு பகலெல்லாம் வேலை செய்தனால அசதியில அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டான். மறுநாள் காலையில ஷாப் ஓனர், யாப்பா சேகரு, எந்திரி. முதலாளி, குட் மார்னிங். குட் மார்னிங் எல்லாம் இருக்கட்டும், இங்க நின்னுட்டு இருந்த கடையோட 2 வீலர் வண்டி எங்க போச்சு? சார், கொஞ்சம் அசதியில நைட்டு முழுக்கும் தூங்கிட்டேன். நீ தூங்குறதுக்காகத்தான் நான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கிறனா என்ன அப்படின்னு ஓனர் கத்தவும், ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம நடந்து போச்சு. மணிப்பெல்லாம் யாருக்கு வேணும்? என் பொருள் காணாம போச்சு, அதுக்கு உண்டான பணத்தை நீ தான் தரணும், இல்லைனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவனா அப்படின்னு சேகரை மிரட்டினாரு. முதலாளி, அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப ஏழை, வீட்டு வாடகை கொடுக்கறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இங்க பாரு, இனி இந்த பக்கமே வந்துடாத, உனக்கு இந்த மாசம் சம்பளமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சேகரை விரட்டி அனுப்பிச்சாரு முதலாளி. சேகருடைய வேலையும் போய் மானமும் போய் ரொம்ப கவலையோட வீட்டுக்கு வந்தான். அதுக்கப்புறம் ராஜி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்பட்டு அழுதான் சேகர்.
அதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம்தான் ராஜி தன் தவற உணர்ந்தா. நடந்ததையெல்லாம் பக்கத்து வீட்டு மாமி கிட்ட சொல்லி அழுதா. மாமி, இப்பதான் என் தப்பு என்னன்னு எனக்கு புரியுது. வரவுக்கு ஏத்த மாதிரி செலவு செய்யாம அதிகமா ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகவே, ராஜி, நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத. என் வீட்டுக்காரரு கை நிறைய சம்பாதிக்கிறாரு. அதனால நான் ஆசைப்படுறதெல்லாம் வாங்குறேன். நீ அளவுக்கு மீறின ஆசையால எல்லாத்தையும் கடன்ல வாங்கியிருக்கேன். அதனால தான் உனக்கு இப்போ இந்த நிலைமை. ஆமா மாமி, என்னுடைய பேராசையால தான் இன்னைக்கு என் வீட்டுக்காரரு கடன் பட்டு அவமானப்பட்டு நிக்கிறாரு. சரி ராஜி, நடந்ததவே நினைச்சு கவலைப்படாத. உனக்கு நான் ஒரு நல்ல வழி சொல்றேன். நீ தான் தையல் வேலையும் எம்ப்ராய்டரும் நல்லா போட தெரியுமே. உன் பொண்ணு பவித்ரா கூட ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆமாமா, நீங்க அன்னைக்கு என் ட்ரெஸ்ல எம்ப்ராய்டர் போட்டு கொடுத்தீல்ல, அதை பார்த்தோன்னே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பிடிச்சிடுச்சு. அவங்களுடைய ட்ரெஸ்லையும் போட்டு தர சொன்னாங்க. நான் தான் சொல்ல மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுமா. அதை கேட்டோன்னே ராஜிக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. ஆமா மாமி, நான் எம்ப்ராய்டரிங் கொஞ்சம் போடுவேன். அது மட்டும் இல்லை, தையலும் கொஞ்சம் தெரியும். அதை வச்சு ஏதாவது ஒரு வேலை வாங்கி தங்க மாமி. நான் தான் இவ்வளவு நாளா டிவியையும் செல்போனையும் பார்த்துட்டு நேரத்தை கழிச்சுட்டேன் அப்படின்னு திருந்தி ஒரு வேலையும் கேட்டா. உனக்கு திறமை இருக்கு ராஜி, அதனால நானே உனக்கு வேலை தரேன். எங்க வீட்டுக்காரரு புடவை கடை வச்சிருக்கிறாரு. புடவையில எல்லாம் எம்ப்ராய்டர் போடணும். அது மட்டும் இல்ல, அந்த புடவைக்கு அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸும் தைச்சு கொடு. நான் உனக்கு அதுக்கான சம்பளத்தையும் தரேன். ராஜியும் மறுநாள்ல இருந்து மாமி கொடுத்த புடவையெல்லாம் வச்சு வீட்லயே எம்ப்ராய்டரிங் போட்டு கொடுத்தான். அது மட்டும் இல்ல, மேட்சிங்கா பிளவுஸையும் தைச்சு கொடுத்தா. ராஜி போட்ட எம்ப்ராய்டரிங் எல்லாம் மாமிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால மாமியோட பிசினஸும் பெருகுச்சு. மாமிக்கும் நல்ல லாபம் கிடைச்சது. வந்த லாபத்துல ராஜிக்கு ஒரு ஷேரும் கொடுத்தாங்க. ராஜிக்கு ஒரு நல்ல பெர்மனண்டான வேலையும் கிடைச்சது. உழைச்ச சம்பாரிச்ச காசுல தான் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சு ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராஜி தனக்கு வந்த வருமானத்துல புதுசா ஒரு 2 வீலர் வாங்கினா. அதுல புடவை தொழில் ஆரம்பிச்சாங்க ராஜியும் சேகரும். அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் வாழ்க்கை இனிமையா இருக்கும். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.